உங்களை விட உங்க அம்மாவும் பாட்டியும் தான் நிறைய தம் அடிக்கிறாங்கன்னு சொன்னா நம்ப முடியுமா? அதை நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா அதுக்கு காரணம் உங்க வீட்டுல ஏத்துற அகர்பத்தி தான். ஸ்டடீஸ் படி இந்த இண்டோர் பொல்யூஷனுக்கு பெரிய காரணமே இந்த அகர்பத்தின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு வாட்டியும் இந்த அகர்பத்தியை ஏற்றும் போது பர்டிகுலேட் மேட்டர் 2.5 and 10 கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். இது உங்க லங்ஸ்குள்ள டீப்பா போகும். அண்ட் இந்த மாதிரி அகர்பத்திஸ்ல சீக்கிரமா பத்திக்கணுங்கிறதுக்காக பாஸ்பரஸ் ஆட் பண்ணுவாங்க. இதை நம்ம அதிகமா இன்ஹேல் பண்றப்போ ஆஸ்மா, பிராங்கைட்டிஸ் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். அது மட்டும் இல்லாம கார்பன் மோனாக்சைடு, வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், பென்சீன், ஃபார்மால்டிஹைடு இந்த மாதிரி கெமிக்கல்ஸும் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் கூட உங்களுக்கு லாங் டைம் எக்ஸ்போஷர் இருக்கிறப்போ சிகரெட் ஸ்மோக் பண்ணா என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அது எல்லாமே வரும். இதை நான் சொல்லல, ஸ்டடீஸ்லயே டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் சிகரெட்டை விட இந்த கெமிக்கல் அகர்பத்தி ரொம்ப மோசம். அதுவாச்சு கெட்டதுன்னு தெரிஞ்சு பண்றாங்க, ஆனா இது எதுவுமே தெரியாம பண்ணி மாட்டிக்கிறாங்க. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, முக்கியமா பாதிக்கப்படுறவங்களே இதுல குழந்தைங்களும் பெரியவங்களும் தான். நீங்க நினைக்கிற மாதிரி அதுல சந்தனத்தோட வாசனையோ இல்ல மல்லிப்பூவோட வாசனையோ அதுல கலக்க போறது இல்லை அவங்க ஸ்ட்ரெயிட்டா. இதுக்கு பதிலா சிந்தட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆன தாலேட்ஸ் இந்த விஷயத்தை தான் அதுல கலக்குறாங்க. அதை பர்ன் பண்ணி வர ஸ்மோக்கு உங்க வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா அது இதை விட பெரிய பிரச்சனை. அப்படியே நீங்க ஆர்கானிக் அகர்பத்தி தான் வாங்கி யூஸ் பண்றீங்கனாலும் கண்டிப்பா டோர்ஸ், விண்டோஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. வென்டிலேட்டடா இருக்கணும் அந்த ஏரியா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காக. பக்தி இருக்கலாம், ஆனா அது குருட்டுத்தனமா இருக்கக்கூடாது.